Visit India's first walk-through tunnel aquarium, VGP Marine Kingdom today. ரெண்டு பேர்ல வந்து யார் வந்து பயங்கர ஃபுடி? ரெண்டு பேர்ல வந்து யார் செமையா டான்ஸ் ஆடுவா? ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து செமையா கோவம் வரும்? அப்படிங்களா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய ஒர்க்ஸ்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அண்ட் உங்களோட ரீசெண்ட் மியூசிக் தலையாட்டி பொம்மை அது வந்து செம்மையா போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும். பொண்ணு வந்து ஒரு ஜோன்லேருந்து வந்து வெளில வராங்க. அண்ட் அவள் வந்து ஒரு குவீனா வந்து டெபிக் பண்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குவீன்ஸுமே வந்து காமிச்சிருந்தீங்க. ஸோ இந்த ஐடியா, இந்த ப்ராசஸிங் வந்து எப்படி ஒரு பாட்டு பண்ணி அதை கொண்டு வரதே ஒரு கஷ்டமா இருக்கும், அது விஷுவலா காமிக்கும் போதும் ஒரு கதை சொல்லணும்னு நினைக்கிறது இன்னும் ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். சாங் யூஸ்வலி என்னோடது ஸ்டைல் எப்படின்னா, நான் லிரிக்ஸ் எழுதுறப்பையும் சரி, நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் உட்காந்து தான் யூஸ் டு. ஸோ ட்ராக் மைனஸ் ட்ராக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அந்த பீட் லூப் போயிட்டே இருக்கும். ஸோ அப்போ வைப் பண்ணி அப்படியே ரேப் ஸ்டார்ட் பண்ணுவோம். சாங் இது ஃபுல்லாக டெவலப் ஆகி அந்த ட்ராக் முடிகிறதுக்குள்ள வி போத் வில் ஹாவ் அ விஷுவலைசேஷன். லைக் இந்த போர்ஷனில் இந்த ஒரு வேர்ஸ் எழுதுனா இந்த வேர்ஸில் இந்த மாதிரி வந்தால் நல்லா இருக்கும், இந்த மாதிரி இதில் கொண்டு வரலாம், அதுக்கு தான் இந்த லிரிக்ஸ் இருக்குது. பிகாஸ் ஹீ இஸ் நாட் அ தமிழியன், பட் அந்த தமிழ் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆஸ் உன் பாதம் பிசற அதை பார்த்து ரசிக்கும் பெரும் பேதை கூட்டமோ இங்கேன்னு யூஸ். லைக் எனக்கு அது எதுவுமே புரியல, அது என்னது, இது பிசறனா என்ன, பேதைனா என்ன, அந்த மாதிரி இது. ஸோ நீ முன்னேறி போக 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 நீ எங்கே ஸ்லிப் ஆவன்னு சொல்லி பார்க்கறதுக்குனே பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு போர்ஷன்ல வந்து அந்த பொண்ணு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த குயின் மாதிரி அவள் அந்த வரது, அது இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி குயின், அவளோட அந்த தைரியம், அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். ஸோ இந்த சாங்குமே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்தா அந்த சாண்ட்ல இருந்து தான் உருவாயிருக்கும். தலையாட்டி பொம்மன் வச்ச சாங் நேமோட மீனிங்கும் இட்ஸ் லைக் எல்லா கிட்டுமே வந்து அவ்வளோ க்யூட், எல்லா கேர்ள் சைல்டுமே வந்து க்யூட்டா பொம்மை மாதிரி அப்படிதான் வளர்ப்பாங்க சின்னதுல இருந்துமே. இந்த தலையாட்டி பொம்மை மாதிரி அப்பா அம்மா பேச்சா இருக்கட்டும் எல்லாமே கேட்டு வில் பி லேர்னிங். பட் எல்லா அந்த கேர்ள் சைல்டுக்குள்ளேயும் ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விமென், ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கிற பவர் இருக்கிறது எல்லா கேர்ள் சைல்டு கிட்டையும் இருக்கு. ஸோ தட் இஸ் தலையாட்டி பொம்மை பேஸ். ஸோ அந்த மண்ணிலிருந்து தான் அது உருவாகுது, எதுவுமே தெரியாம தான் அது உருவாகுது. அந்த ஒரு குழந்தை வந்து கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இட்ஸ் கம்மிங் டு லைஃப். இல்லைன்னா அந்த சாண்ட்ல இருந்து அந்த கேர்ள் வரது ரீசனுமே லவ் இஸ் வாட் யூனோ ரூலிங் த வேர்ல்ட். ஸோ லவ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பாசத்துலேருந்து தான் உருவாகுது. தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடம் போறா, அவள் காட்டுக்கு போறா, ஒரு இந்த கடல்லேருந்து தாண்டி ஒரு நைட் சீக்வன்ஸ் ஒன்றுக்கு போறா. எந்த இடத்துக்கு போனாலும் ஓகே, எங்கே போனாலும் ஒன்னால வந்து ரூல் பண்ண முடியும், ஒன்னால வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அதுதான் அந்த ஒவ்வொரு இடத்துக்கு போறப்ப அந்த குயின் மாதிரி எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு லவ் யுவர் செல்ஃப். நீ பாரு உன்னால முடியுங்கிறத அந்த குட்டீஸ் கூட்டிட்டு போயிட்டு ஷோயிங் அட் த எண்ட் வந்து ஷீ ஹர்செல்ஃப் ஸ்டார்டட் டு அக்செப்ட் ஹர்செல்ஃப். ஆமா, எஸ் ஐ கேன் டூ இட் அப்படின்னு. ஸோ அந்த கிட்ஸ் அவங்களுக்கு தேவையான அந்த ஒரு பர்சன் இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு they are building it. and at the same time hidden சொல்ல முடியாது, டைரக்டா ஸ்ட்ரைட்டும் அதுதான். ஸோ அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் வந்து ரைஸ் ஆகி அதுல ஒரு எழுதி இருக்கும். ஸோ தட் இஸ் ஆக்சுவலி தமிழிங்கிற லெட்டர்ல ஃபாண்ட்ல தான் எழுதியிருக்கு. பிகாஸ் நம்ம எல்லா சிவிலைசேஷனுக்கு முன்னாடி லைக் இஜிப்சியன் சிவிலைசேஷனா இருக்கட்டும், தென் அகைன் மாயன் சிவிலைசேஷனா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த தலையாயது தமிழ் தான் வந்து ஸ்டார்டிங் வந்துச்சு அப்படிங்கிறது தான் வில் பி லைக் கீப் ஆன் டெல்லிங். லைக் இந்த இதெல்லாம் வந்துட்டே இருக்கும். அட் த எண்ட் அந்த ஸ்டோன் ரைஸ் ஆகிறப்ப தான் தெரியும் வில் பி லைக் பவுயிங். ஸோ அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஈவன் கிங் குயின் பீரியடுக்குலாம் முன்னாடி இருந்த ஒரு லாங்குவேஜ் அது. ஸோ அதுதான் அந்த தமிழின்னு. ஸோ அட் த சேம் டைம் ஒரு கேர்ளோட அந்த ஒரு டெவலப்மெண்ட், அவளோட கேரக்டர் எப்படி க்ரோ ஆகிட்டே வருது, அட் த சேம் டைம் அந்த தமிழும் சேர்ந்து வருது. ஸோ தமிழ் அந்த ஒரு பர்சனாலிட்டி, இதுதான் வந்து குயின், நாட் த பர்சன் ஆக்சுவலி, நாட் ஐக்கி ஆர் சம்மன். ஸோ நான் வந்து அந்த ஒரு தலையாட்டி பொம்மை வந்து சாதாரண அந்த கேர்ள் சில்ட்ரனோட இருக்கிற அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கு அதுல. நைஸ். இப்படி யோசிக்கிறதே வந்து பெரிய விஷயம். அண்ட் அந்த தமிழோட சேர்ந்து அந்த டிராவல் நீங்க காமிச்சது வந்து ஆக்சுவலி அந்த ஐடியா வந்து பிடிச்சிருக்கு. ரெண்டுமே விமன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி தமிழ். ஸோ ரெண்டுமே, அதனாலதான் இது ஃபுல்லுமே வந்து கேர்ள்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தேவர் லைக் டெல்லிங், என்னையா நீ எப்போ பார்த்தாலும் கேர்ள்ஸை வச்சு தான் சாங் பண்ற, கேர்ள்ஸ் தான் நீ வந்து டான்ஸ் பண்ற, கேர்ள்ஸோட தான் நீ வந்து இது ஃபீச்சரிங் பண்ற, பாய்ஸோட பண்ண மாட்டேங்க. லைக் யா, பிகாஸ் வி ரியலி வாண்ட் சம்திங் ஃபார் கேர்ளுக்கு. அஸ் அ கேர்ள் ஐ ஹேவ் டு டூ சம்திங், அதுக்கப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். லைக் ஆல்வேஸ் எல்லா ட்ராக்ஸ்லயுமே எங்கேயாச்சும் ஏலாவா இருக்கட்டும், ராணியா இருக்கட்டும், ராணியில என்னோட லிரிக்ஸ் லைக் இவ்வளவு பார்த்தாலே போதும், யூல் பி லைக் ஷாக்ட், கேர்ள் நாங்க தான் சூப்பர், அந்த மாதிரி இருக்கும். ஏலாலையும் அப்படிதான், அக்கம் பக்கம் பார்த்து இவ பக்கத்துல வந்து அந்த மாதிரி இட் வில் பி லைக் தட். அது ஃபுல் கேர்லியா இருக்கும். ஸோ கேர்ள் கிட்ஸ் அண்ட் ஆல்சோ லைக் கேர்ள் டீன்ஸ், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே யூ கேன் பி லைக் வெரி ஸ்ட்ராங், டூ வாட் எவர் யூ லைக். அதுதான்.
சூப்பர். அதோட சேர்ந்து அந்த தமிழோட இதுவும் வந்து Of course. சொல்லியிருந்தீங்க. அண்ட் எங்க எல்லாருக்குமே தெரியும் நீங்க வந்து ஒரு தஞ்சை மண்ணிலேருந்து வந்த ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து இந்த பொன்னியின் செல்வன் வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியும் எல்லாருக்கும் அந்த ஒரு பெருமை தான் வந்து இருக்கு. கண்டிப்பா, அப்பா, இப்படி ஒரு கண்டிப்பா. படம் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நடந்த இடமே இந்த தஞ்சை தான், அந்த கம்ப்ளீட் தஞ்சை, ஸ்டோரி yeah, தஞ்சை yeah, தான். ஸோ நீங்க அந்த படத்துக்கு எவ்வளவு ஈகரா வெயிட் பண்றீங்க? ரொம்ப ஈகர் பிகாஸ் புக் ரீட் பண்ணிருக்கோம். படிச்சிருக்கீங்களா? யா மைசெல்ஃப் அண்ட் அக்கா. ஸோ தேவ்க்கு தமிழ் படிக்க தெரியாது, நானும் அக்காவும் உட்கார வச்சு ஒன் டே ஃபுல்லா இட் டுக் பிளேஸ் இன் ஹாஸ்பிட்டல். ஆக்சுவலி அண்ணா வந்து சிக்கா இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. ஸோ அன்னைக்கு அண்ணாவை பார்க்க போனப்ப we all started to like chill. நானும் அக்காவும் பயங்கரமா சில்லிங்கா லைக் அண்ணா பார்க்கும்போது chill பண்ணிருக்கீங்க. he was sitting, he was working as He was also chilling. he was also chilling. The story அப்படி. Then she was telling குந்தவி இது நாங்க பயங்கர டிஸ்கஷன்ல இருந்தோம். they was asking எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லி பிடிச்சு உட்கார வச்சு took whole day, right? Then ஒரு பாயிண்ட் மேல he was like very eager. He started to ask, okay நந்தினியா, ஓ அவளா, okay இதா பிக்கில், okay I should not tell, but anyway book படிக்காதவங்களுக்கு யாரை கில் பண்ணா அந்த இதெல்லாம் வந்து ஆதித்ய வர்மா, ஓ ஓகே he is ஆதித்ய வர்மா, ஓ wow lovely, அந்த மாதிரியான மூமெண்ட் இருந்துச்சு. So I'm like very eager because book ஸ்டோரியும் தெரிஞ்சாலே it's like oh yeah படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு. obviously மணிரத்னம் சார் கேட்க வேண்டாம் 100% இந்த ட்ரைலர்லே we were discussing yesterday, right? நைட்டு தான் அங்க போயிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வந்துட்டு லைக் தூங்குற டைம்ல தான் ஃபோன் பார்த்துட்டு ட்ரைலர், அப்பதான் நான் ட்ரைலர் பார்த்தேன். நான் இதுவரை பார்க்கல பிகாஸ் நான் நிறைய பிஸி, வேற ஒர்க்ல பிஸியா இருந்தனால பார்க்க முடியல. நேத்து தான் பார்த்தேன். நான் பார்த்து லைக் எனக்கு புரியல, ஒரு தமிழ் மூவில அவ்வளோ டெக்னிக்கலா, நான் டெக்னிக்கலா சொல்றேன், நான் மூவி எனக்கு நான் பார்க்கல அதனால டெக்னிக்கலா சொல்றேன், பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹாலிவுட் மாதிரி எடுத்திருக்காங்க. நான் பார்த்த உடனே எனக்கு ஏதோ ஒரு கிளாடியேட்டரோ அந்த மாதிரி ஏதோ மூவி பார்த்தேன். இல்ல see அந்த கம்பேரிசன் இல்ல, அந்த குவாலிட்டி வந்தாச்சு, அந்த குவாலிட்டி பண்ணிட்டே இருக்குங்க. சோ அது பார்த்த உடனே நான் இது கதை தெரியுதோ இல்லையோ என்னமோ, ஆனா அந்த மூவி எனக்கு பார்க்கணும். நான் நேத்து தான் சொன்னேன். வாவ் சூப்பர். இனிமேல் நம்ம போய் வந்து ஹாலிவுட் மூவில தேடி பார்க்க தேவையில்ல, நம்ம ஊர்லயே வந்து அந்த மாதிரி ஒன்று வந்தாச்சு. அண்ட் நீங்க கதை படிச்சிருக்கீங்க, கேரக்டர்ஸ் தெரியுன்றதுனால கேக்குறேன், நீங்க ஒரு வேளை வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா நீங்க எந்த கேரக்டர் பண்ணுவீங்க? ஐடி பெரிக்கு எந்த கேரக்டர் பண்ணணும்னு ஆசை? இப்போ இதுக்கு நல்ல சூப்பர் கேரக்டர்ஸ் எல்லாமே அங்க செட் ஆகி தான் இருக்கு. நம்ம இங்க வந்து ஹாட் ஸ்டார்ல வந்து வெப் சீரிஸா எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. போத் கேரக்டர்ஸ் ஆக்சுவலி நந்தினி கேரக்டர் எனக்கு உங்களுக்கு என்ன தோணுது, எந்த கேரக்டர் தான் உங்களுக்கு செட் ஆகும்? இல்லை ஒரு கேரக்டரா அந்த பவரா அப்படின்னா எனக்கு அதெல்லாம் சொல்லாம தெரியல. ஓகே பவர்ஃபுல்லா அப்படின்னா எனக்கு நந்தினி கேரக்டர் நீங்க பண்ணணும். தாமரேக்காவை பயமூர்த்தி விளையாடுவோம், அதுக்கப்புறம் அக்ஷராவை கிச்சு பண்ணிட்டு ஓடிடுவேன். தென் ராஜுவும் அபிநய் பயப்படவே மாட்டான், அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன்னு அபிநய் கரெக்டா தெரியும். ஸோ ராஜு வந்து நம்ம அந்த ஸ்டார்டில் பண்ண ரொம்ப பயந்துருவான், லைக் பேன் சொன்ன பயந்துருவான். நான் அப்படி அவன் நின்றுட்டே இருப்பான், நான் வந்து ஆலிவ் ஆயில் சொல்லுவான், அவன் பாப்பாயா ராஜு. பிகாஸ் நான் வந்து ஆலிவ் ஆயில் மாதிரியே பேசுறேன், அந்த மாதிரியே இருக்கேன் பிஹேவியர்லாம் சொல்லிட்டு பாப்பாயின். சோ அதனால அவனை நான் பாப்பாயின் தான் எப்பயுமே கூப்பிடுவேன், இப்ப வரைக்கும் அப்படிதான். சோ ராஜு நின்றுட்டே இருப்பான், ஏதாச்சும் சீரியஸா பேசிட்டே இருப்பாங்க, எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க, நான் ஹைட் ஆகி வரேன். அப்ப அபிநய் கண்டுபிடிச்சு நான் வரான்னு சொல்லி அவன் கொயட்டா இருப்பான், என்னோட கிரைம் பார்ட்னர் அபிநய். சோ வந்துட்டு ராஜு பின்னாடி பாப்பாயின் கத்துரு, அடியே சண்டை ஓடி வருவாங்க. இது எப்பயும் நடக்கும், இது பிபி ஜோடிகள் செட்லையும் நடந்துச்சு. டெலிகாஸ்ட் ஆகலன்னு நினைக்கிறேன் பிபி செட்லையும். இவங்க ரம்யா கிருஷ்ணன் மேம் இது கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் எல்லாருமே கொடுத்து முடிச்சுட்டு தென் அகைன் ஆடியன்ஸ் எல்லாரும் இவன் பேசிட்டே இருக்க, டாக் பேக் லைக் இட் இஸ் டாக்கிங். தேவா ஒன்று நின்றாங்க, நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் வந்து நம்ம சீரியஸா பேசிட்டு இருக்கான், நல்ல டேக் போயிட்டே இருக்கப்ப பாப்பானு ஐயோ ஃப்ளோவை கட் பண்ணிட்டானே சொல்லி ஃபுல்லா விரட்டிட்டே வந்தான். ஸோ வில் ஆல்வேஸ் ப்ளே. இப்போ வரைக்கும் அப்படிதான் ராஜு, நான் எங்க பார்த்தாலும் அவன் பாப்பாய் தான் அலுவாயில் தானா. அண்ட் நீங்க ராஜு வந்து பிக் பாஸ் வீட்ல ஒரு டைப்பா வந்து பார்த்திருப்பீங்க, இங்க வந்து பிபி ஜோடிக்குள்ள ஒரு ஆங்கரா வந்து செம்மையா வந்து ரீச் ஆயிட்டாரு. ஸோ ஒரு ஆங்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோவே வந்து அவர் அதுல பயங்கரமா ரீச் ஆகிறது வந்து ஸோ டக்குன்னு வந்து நடந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு ராஜு சூப்பர்? அது தெரியும், அங்க பிபிக்குள்ள இருக்கிறப்பயுமே தெரியும். பிகாஸ் ராஜு யூஸ் டு ரைட் அந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே தான் எழுதிட்டு தான் இருந்தா. ஸோ இட்ஸ் a piece of cake for him. It's not அவ்வளவு கஷ்டம் இல்ல, அது நியூவா இருக்கும். ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ராஜு. அண்ட் உங்களுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி வந்து சொல்லுங்க. ஸோ இந்த காம்போ வந்து ஒரு பாட்டு பண்ணாலே வந்து சூப்பரா இருக்கு. ஸோ ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணி ஒரு அழகான ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அது நல்ல ஹிட்டும் வந்து ஆயிருக்கு. அண்ட் உங்க இந்த லவ் ஸ்டோரி பத்தி வந்து சொல்லுங்க. இட்ஸ் லைக் மோர் ஆஃப் ஒர்க் பேஸ்ட் தான். ஸோ நாங்கள் மீட் பண்ணதுமே வந்து சாங்ல தான் வி மெட். ஸோ எங்கள் ரெண்டு பேர் வைபாக இருக்கட்டும், ரெண்டு பேர் தாட்ஸாக இருக்கட்டும், அவர் கோல் அவர் எய்ம் எவ்ரி திங் இஸ் லைக் சேம். ஸோ அதனால ரிலேஷன்ஷிப் இட்ஸ் லைக் வெரி ஈஸி ஃபார் அஸ். அண்ட் வி லைக்
வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஐ நோ ஆல் ஹிஸ் ஸ்டோரி இந்த பாஸ்ட். நல்லா கமெண்ட் அடிச்சு கதெல்லாம் அடிப்போம். தென் நானும் அதே மாதிரி என்னோட ஸ்டோரி எவ்ரிதிங் ஹி நியூ. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஒர்க்லேயும் வந்து we were like together. தென் அப்படியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஸ்டில் யா we are very good friends. சூப்பர். அண்ட் நீங்க வந்து சொல்லுங்க, எங்களுக்கு ஐக்கி பேரி வந்து ஒரு ஆஸ் அ பர்சனா வந்து தெரியும். பிக் பாஸ் போனாலே நமக்கு வந்து தெரிஞ்சும் ஆஸ் அ பர்சனா வந்து தெரியும். ஷீ இஸ் லைக் வெரி ஸ்வீட். எல்லார்கிட்டயுமே வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன். ஆஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க சொல்லுங்க? ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணுவா. அப்படியே விஷயத்துக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவா. அப்படியானா இல்ல மோஸ்டா வந்து கேர்ள் தூக்கம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வருதுன்னு தெரிஞ்சு நான் எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி கூட இருந்தேன். தூங்கி வளைஞ்சோம். ஆமா தூங்கி இருந்தாங்க. ஓகே ஒத்துக்கிறேன். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணுவா. அது தேவையில்லாத பொசசிவ்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்ல. இருக்காதா? I don't have It's the first quality of girlfriend actually. இருக்கணுமா? நான் சொல்லுவேன் எனக்கு பொசிஷனஸ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் கம் லவ் ஆனதுனால. ஃப்ரெண்ட்ஸ் கம் லவ் அப்படி இல்ல. ரெண்டு பேரும் ஒரே கால் இல்லங்க ஒரே விஷயத்தை எய்ம் பண்ணி போயிட்டே இருக்கும்போது அதுல பொசசிவ்னஸ் வர தேவையில்லை. செகண்ட் மேட்டர் ரெண்டு பேருக்கும் அங்கோட்டு ட்ரஸ்ட் இருக்கு. அதுல எதுக்கு பொசசிவ்னஸ்ங்கிறதே எனக்கு அவளை பிடிக்கும், அவளுக்கு என்ன பிடிக்குது, இதுதான். இதுக்கு மேல அது பொசிட்டிவ்னஸ் ஆகிறதுக்காக நாங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி எதுவுமே பண்றது இல்லை. மேபி அதனால கூட இருக்கலாம். எப்பவுமே ரெண்டாவது விஷயம், நாங்க எப்பவுமே சேர்ந்துதான் இருக்கோம். எங்க போனாலும் எப்பவுமே சேர்ந்துதான் போகுது. ஒர்க்கிலும் அப்படிதான். பிகாஸ் மியூசிக்ல எப்பவுமே ஸ்டுடியோல அவளை எப்பவுமே கூட தான் இருக்கும். கிளினிக்ல போனாலும் நான் தான் கிளினிக்கோட பாக்கி மேனேஜ்மெண்ட் திங்ஸ் எல்லாம் நான் தான் டேக் கேர் பண்றேன். ஸோ அங்கேயும் நாங்க சேர்ந்துதான் போறேன். வீட்டுல சேர்ந்துதான் இருக்கேன். ஸோ இதுல பொசிட்டிவ்னஸ் வர்றதுக்கு இடம் இல்லை, சான்ஸ் இல்லாம போயிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இருக்கணும் சார். கண்ணு பற்ற போது இவ்வளோ நல்லா இருக்கீங்க அப்படின்றதால ஒரு சின்ன கேம் வச்சு ஏதாச்சும் அதுல கொளுத்தி போடலாமா, அதுதான் உண்மை. பட் நம்ம சொல்லும் போது எப்படி சொல்லணும்னா நம்ம இந்த அழகான லவ் வந்து டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு அப்படியே ரெண்டு சேர்த்தே போட்டுரும். ஓகே, சோ நம்ம முன்னாடி வந்து இந்த ஃபோக்கு ஸ்பூனும் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து யார் ஃபோக் யார் ஸ்பூன் வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கோங்க. இது என்ன மொக்கையான क्वेश्चन? இல்ல இது क्वेश्चन புரியறதுக்கு ஐயா ஒண்ணுன்னா போவோம். நீங்க தூக்கத்துல வந்து உண்மையே பேசுறீங்க. இல்ல என்ன எப்பவுமே உண்மை பேசுவல்லப்பா. ரெண்டு இருக்கா, ஃபோக் இருக்கா, ஸ்பூன் இருக்கா. இதுல யார் வந்து ஃபோக்கா டெபிக் பண்ணிக்கிறீங்க, யார் வந்து ஸ்பூன்னு வச்சுக்கிறீங்க? அது கேமோட ஸ்டார்டிங்க. சொன்னாதாங்க இது பண்ண முடியும். ஓ கேமோட ஸ்டார்ட் கேக்குறேன். கெஞ்சுறாப்பா ப்ளீஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. ஓகே, நான் வந்து ஸ்பூன். நீங்க லைக் வெரி அட்ஜஸ்டிவ். நான் எல்லாத்துக்குமே வந்து நான் யூஸ் ஆவேன். தேவ் இஸ் லைக் ஓகே, நான் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் ஆன்சர் பண்றேன். தேவ் இஸ் லைக் வெரி செலக்டிவ், வெரி சூசி. வர்க்ஸா இருக்கட்டும், பண்ற சாங்ஸா இருக்கட்டும், whatever it is. ஒரு ஃபோக்கஸ் பண்ணல போய் இவ்ளோ அழகா வந்து சொல்றாங்க. செலக்ட் பண்ணும்போது கேரக்டர் வச்சு she is selecting. நைஸ் சூப்பரா சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி I'm like very பயங்கரமா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். எல்லா சிச்சுவேஷனுக்கு like I'll be like okay, cool with it. He is very cool but very choosy. நைஸ். ரெண்டு பேர்ல வந்து யார் வந்து பயங்கர ஃபுடி, அது எதை பார்த்தாலும் டக்குன்னு எடுத்து சாப்பிடுறது? கன்ஃபியூஸ் ஆகுறதுக்கு தெரியாது. ரெண்டு பேர்ல வந்து யார் செமையா டான்ஸ் ஆடுவா? ரெண்டு பேர்ல யாருக்கு வந்து செமையா கோவம் வரும்? அப்படிங்களா தேவி? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தெரியாம இவர்கிட்ட வந்ததுல பொம்பளுத்துக்கிட்டு இருந்தேன்னு. ரெண்டு பேர்ல யார் வந்து செம்ம ரொமான்டிக்? ரொமான்டிக்னா ரெண்டு பேருமே ரொமான்டிக் தான். நான் ஆக்சுவலி ரொமான்டிக் நான் ரொம்ப கிட்டிஷ் ஆக்சுவலி. அப்ப அந்த கதையை சொல்லுங்க, எப்படி ப்ரப்போஸ் பண்ணீங்க? ப்ரப்போஸ் பண்ணது அந்த எக்ஸாக்ட் டே ஞாபகம் இல்ல. ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல தான் நடந்தது. வர்க் போயிட்டே இருக்கும். தென் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஸ்டார்ட் பண்ணேன். ஃபோனில் பேசுவா, டெக்ஸ்ட்டில் பேசுவா. அப்படியே எனக்கு பிடிச்சிச்சு. நமக்கு தெரியும் ஒரு ஆளுக்கிட்ட பேசும்போது நமக்கு தெரியும் ஓகே இது நமக்கு கரெக்டாக தான் இருக்குது, செட் ஆகுது அவ்வளோதான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது பேசி இருக்கும்போது ஓகே ஒரு ஒன் டே ஐ செட் லைக் ஓகே எனக்கு பிடிக்குது சொன்னா ஷீ செட் லெட்ஸ் see. இதுதான் அவங்க வேற ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு பயந்தீங்களா? ஒரு வேர்டு தான் லெட்ஸ் see. அவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன் லெட்ஸ் see. நான் பார்க்கலாம் என்ன லெட்ஸ் see. I told like I'm not like that. I'm very kiddish. அது உண்மையா சொல்லுதா விளையாட்டுக்கு சொல்லுதா, எனக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா, டூ மெனி திங்ஸ் தட் போட்டு போற வரைக்கும் அப்படியே போட்டு தென் பாத்துக்கலாம். ஓகே என்னோட ஃபீல் நான் சொன்னேன் அவ்வளவுதான். செட் ஆகுமா இல்லையான்னு உள்ளது செகண்ட் மேட்டர். பிடிச்சிருச்சு சொன்னேன். ஸோ அந்த லெட்ஸி குறை நாள் சொல்லி ரொம்ப நாள் சொல்லி அதுக்கப்புறம் ஓகே
ஒரு ஒன் So, ஃபைன் டே took some time. ஸோ அந்த டைம்ல எல்லாம் நம்மள அப்படியெல்லாம் பேசிருக்கு ஸ்டில் வில் டாக் எப்படின்னு சொன்னா நிறைய டைம் ஒர்க் தான் எப்பவுமே நாங்க சேர்ந்ததா இருக்கு ஒர்க்ல அசோசியேட்டடா இருக்கறனால நான் சொல்ல கிளினிக்கா இருந்தாலும் மியூசிக்கா ரெண்டுல அசோசியேட்டடா தான் இருக்கு ஸோ அதனால எப்பவுமே ஒர்க் ரிலேட்டடா பேசிட்டு தான் இருக்கு ஸோ அந்த டைம்ல ஆனால் சில டைம்ல சும்மா உட்காந்து மேபி டிவி பார்த்துட்டே இருக்கிற டைம்ல இல்லைன்னா ஏதாவது சீரிஸ் பார்க்குற டைம்ல அந்த மாதிரி தனியா இந்த ஒர்க்கில் இல்லாம இருக்கிற டைம்ல இருக்கோ எனக்கு தெரியல அப்போ வரும். யார் ரெண்டு பேர்ல யார் வந்து பயங்கரமா டிராவல் ஃப்ரீக்? எதுனா இதானா யா ஐக்கி. நைஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பேசுறதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா வந்து இருக்கு. ஸோ சொன்ன மாதிரி ஒரு ஜாலியான கப்பலா வந்து இருக்கீங்க. ஸோ பயங்கர ஹாப்பியா இருக்கு. எனக்கு வந்து பர்சனலா ஒரு ஃபீல் குட் இன்டர்வியூ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களோட மியூசிக் ப்ரொடக்ஷனா இருக்கட்டும், நீங்க அடுத்தடுத்து பண்ண போற ப்ராஜெக்ட்ஸ் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம் சார்பா வந்து விஷஸ் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. நீங்க இவ்வளவு தூக்கத்துல எங்களுக்காக வந்து நல்லா கிளியரா வந்து பேசுனீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஐக்கி. தேங்க்யூ தேவ். தேங்க்யூ. Visit India's first walkthrough tunnel aquarium, VGP Marine Kingdom today.